சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வெடி பார்த்துட்டு இருக்க, போய் டாக்டர் காப்பாத்தியா போயா. இரியா கையில கத்தி வர வச்சிருக்கான். இரியா ஆர்டர் போறோம். கௌதம் செத்துட்டா கையிலுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்காது. மூர்த்தியும் ஜெயிலுக்கு போயிடுவான். இந்த பிரச்சனையை வச்சு நம்ம கலவரத்தை உண்டு பண்ணிடுவோம். மூர்த்தி உசுப்பேத்தி விடுங்க. முத்து சொல்லுங்க, முத்து சொல்லுங்க. ஒண்ணு பண்ணிடாதடா, வெறிடாதடா. தங்கச்சி போற ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. விட்டு சொல்றது கேளு. ஆபரேஷன் நான் பண்ண சொல்றேன். நீ ஒண்ணு பண்ணிடாத. டேய், நீ பண்றது தப்புடா. நீ பண்ணதுக்கு அவர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. முதல்ல கத்திய கீழே போடுறா. அம்மா, இந்த மாதிரி சைக்கோ கிட்டலாம் கெஞ்சத்தலாம் வேஸ்ட்மா. இவனெல்லாம் மிரட்டினாதான் காரியமே நடக்கும். ஏய் ஏய், ஏன்டா இப்படி மருந்து ஆர்டர் கொடுக்க முடியல, சங்க அறுத்துறோம். டேய் ஏய் ஏய், ஆர்டர் போடா. ஏய், ஏன்டா கத்தியை கீழே போடுறா? இங்க பாருங்க, சொன்னா கேளுங்க. நீங்க பண்றது நம்ம கையிலுக்கு தாங்க ஆபத்தா வரும். தயவு செஞ்சு அவர் கழுத்துல அந்த கத்தியை எடுங்க. மூர்த்தி என்ன கேளுடா, மட்டும் நீ கழுத்துல கத்தி எடுக்கல, நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவேன். பண்றோம். சொன்னா கேளு. இப்ப இருக்கிற நிலைமையில கையில டிஸ்சார்ஜ் பண்ணா உயிருக்கே ஆபத்தாயிடும். மூர்த்தி சொன்னா கேளு. ஏண்டா அறிவில்ல, என்ன காரியம் ரொம்ப ஓவரா பேசுற பாரு. ஏய் இத பா, போறேன். என் தங்கச்சால நீ தப்பிச்சடா, ஞாபகம் வச்சுக்க. யோ இறையா வேடி பார்த்துட்டு இருக்க. தம்பி விட்டுறதா இவன் பார்த்திருக்கான். சொன்னா கேளு, வெளிய எடுயா. ஐயோ டேய் மூர்த்தி, இவனுக்கு இவன் தங்கச்சிக்கு என் கழுத்தை குறியா போச்சு. விட்டுறதா என் நிலைமையே மோசமா இருக்கும். தம்பி, ஏதோ தங்கச்சி மேல இருக்கிற பாசத்துல அவன் அப்படி பண்ணிட்டான். அவனை விட்டுற சொல்லுங்க, தயவு செஞ்சு விட சொல்லுங்க. எப்படி விட முடியும்? கழுத்துல கத்தி வச்சு மிரட்டுறான். எக்கு தப்பா ஏதாவது ஆயிருந்தா என் ஃபேமிலியோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? தம்பி, பணத்தை கட்ட சொன்னா உங்க பையன் கழுத்திலே கத்தி வைப்பானா? அப்ப அக்காவோட உயிருக்கு ஆபத்து, உயிரே போய்டும்னு சொன்னது சரியா? கோவம் வருதுல, ரோஷப்படுறீங்களா? அப்ப ட்ரீட்மெண்ட்கான பணத்தை கட்ட சொல்லுங்க. ஆனந்தி அமைதியா இரு. முடியாதுன்னா இதோட உங்க அக்காவை வேற எங்கேயா கொண்டு போய் சேர்த்திருக்க. சார் வெளிய வாங்க சார், வெளிய வாங்க சார். பிடிங்க. ஏய், பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு எங்களை கதற வரல. அவன பணத்தை ரெடி பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட அப்புறம் பேசிக்கிறேன்டா. டேய் போடா. டேய் மேட்ரு, நாம நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் கையிலுக்கு தான் ஆபத்து. வா, எங்கேயாச்சும் பணத்தை ரெடி பண்ணலாம். வா டாக்டர், தயவு செஞ்சு ஆபரேஷனை தள்ளி போடாதீங்க. மூர்த்தி செஞ்ச காரியத்துக்கு நான் வேணா உங்க கால்ல விழுகிறேன். இருங்க, நீங்க எங்க இவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? தப்பு மூர்த்தி மேல இல்ல. இவர் அராஜகமா பேசுனதுனால தான் மூர்த்தி அப்படி பண்ணா. பணத்தையும் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாரு, கையிலுக்கு வைத்தியமும் பண்ண மாட்டேங்கிறாரு. இது எப்படி தெரியுமா இருக்கு? ஆளை நிக்க வச்சு கொல்ற மாதிரி இருக்கு. யாருங்க கொல்றா? அரை மணி நேரமா சொன்னதையே சொல்லி நீங்க எல்லாரும் தான் என் கழுத்தை அறுத்து கொள்றீங்க. சார், தம்பி மகளை காப்பாற்றணும்னு அக்கறை இருந்தா மொத்த பணத்தையும் ரெடி பண்ணி நீங்களே கட்டுங்க. கட்டுறேன் சார், மொத்த பணத்தையும் நான் கட்டுறேன். கட்டுங்க. ட்ரீட்மெண்ட்கான முழு பணம் டாக்டர் ஃபீஸோட சேர்த்து கட்டுங்க. அத கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேசுங்க. எல்லாரும் உங்க வார்டுக்கு போங்க. யாரும் இங்க நிக்காதீங்க, போங்க. என்ன பண்றது கடவுளே? மாமா, கையில காப்பாத்த இப்ப உங்களால மட்டும்தான் முடியும். துடிச்சுக்கிட்டு இருக்கிற உசுர தயவு செஞ்சு மீட்டு கொடுங்க. காமாட்சி, நீ எங்க நிலைமை புரியாம தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. கையில இருந்த 2 லட்சத்தையும் மூர்த்தி கிட்டயே கொடுத்து அனுப்பிச்சிட்டோமே. இப்போ வீட்டு லாக்கர்ல 1 ரூபாய் காசு கூட இல்ல. நீ வேணும்னா வீட்டுல வந்து செக் பண்ணிக்கிய. ஏங்க, என்னங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க? சொல்லுங்க. காமாட்சி, கையில காப்பாத்த எனக்கு ஒரு யோசனை தோணுது. அது நடந்தா ட்ரீட்மெண்ட்டுக்கான பணம் எண்ணி அரை மணி நேரத்துல கிடைச்சிடும். ஆனா அதுக்கு நீ முதல்ல மனசு வைக்கணுமா? மாமா, கையில காப்பாத்த நான் என்ன வேணாலும் செய்வேன் மாமா, சொல்லுங்க. அப்படியா? இக்கட்டான நிலைமையில நான் இப்படி சொல்றேன்னு நீ என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. அப்படியெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டேன் மாமா, நீங்க விஷயத்த சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, ஏற்கனவே கையலுக்கு பார்த்த மாப்பிள்ள ஒருத்தன் இருக்கான். அவன் இப்ப கூட கையில கட்டிக்க ரெடியா இருக்கான். அவன் பணமும் நிறைய வச்சிருக்கான்.
ஆனா கயல் இப்படி படுத்த படுக்கையா இருக்கிறா. ஏங்க என்ன சொல்ல வரீங்க? ஆ? ஆ. ம். ஆ. ஆ. ஆனந்தி, நீ மனசு வச்சா உன் அக்காவை நீ காப்பாத்திரலாமா? சொல்லுங்க பெரியப்பா, நான் பண்றேன். காமாட்சி, கயலுக்கு அன்னைக்கு பார்த்த மாப்பிள்ள சம்பந்தம் நடக்கலன்னு உடனே எப்படியாவது நம்ம குடும்பத்தோட சம்பந்தம் பண்ணணும்னு அவனுக்கு ஆசை. அவனுக்கு ஆனந்திய கட்டிக்கிறதுக்கு கூட ஒரு அபிப்பிராயம் இருக்கு. ஆனா இந்த டாக்டர் தொழிலெல்லாம் வேண்டாம், வீட்டோட ஒரு குடும்ப பொண்ணா இருக்கணும்னு விருப்பப்படுறான். ஆனந்தி அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கையில காப்பாத்த மொத்த பணத்தையும் அவனே கட்டிடுவான். கையிலும் பொழைச்சிருவா, ஆனந்திக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்ச மாதிரி இருக்கும்மா. என்ன ஆனந்தி, உங்க அக்காவுக்காக நீ உன் கனவை தியாகம் பண்ண ரெடியா? மாமா, அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா அவ டாக்டர் ஆகணுங்கிறது தான் கையலோட லட்சியம். ஓ, இப்ப லட்சத்தை விட ஆனந்தியோட லட்சியம் தான் உனக்கு முக்கியம் இல்ல? அப்படி இல்ல, நாங்களும் தான் ஆர்த்தியை டாக்டர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா இப்ப அவ கல்யாணமாகி வீட்டோட தானே இருக்கா. ஆ, அதே மாதிரி ஆனந்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கையலோட உயிரை காப்பாத்துங்க. உன் பொண்ணு டாக்டருக்கு படிக்கணும்னா கையல் உயிரோட இருக்கணும்ல. உன் குடும்பத்துக்காக உழைச்ச கையல காப்பாத்துறதுக்கு ஏன் எல்லாரும் இவ்வளவு யோசிக்கிறீங்க? அப்படி இல்லக்கா. ஆனந்திய டாக்டர் ஆக்கணுங்கிறது கையலோட நீண்ட நாள் கனவு. நான் அதை கெடுக்க விரும்பல. அதுவும் இல்லாம ஆனந்தி சின்ன பொண்ணுக்கா. எந்த வயசுல இவளுக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம்க்கா. ஆமா, கல்யாண பேச்சை தாண்டி பணம் கிடைக்க வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. சரி காமாட்சி,